இயலாதவர்களுக்கு அதுக்கு ஒரு அழகான வழி இருக்குது. என்ன வழி? ஹராமுக்கும் ஹலாலுக்கும் நடுவுல சிலது இருக்கும். ஹராம் என்று சொல்ல இயலாது, ஹலால்னு சொல்ல இயலாது. ஒரு வகையில பார்த்தா அது ஹராமா தான் இருக்கும் போல தெரியும், இன்னொரு வகையில பார்த்தா ஹலால் மாதிரி தெரியும். நீங்க எப்படி பழகணும்னு கேட்டா, ஹராமா ஹலாலான்னு டவுட் வருதுல, அதை விட்டு விலகி பழகணும்னா ஹராம கண்டிப்பா விட்டுருவீங்க. எப்படி ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கற்று தர்றாங்க? நீ ஹராம்ல இருந்து விடுபட நினைத்தால் ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்தாலும் விட்டு பழகும். சந்தேகம் வர்றதை விட்டுட்டா கன்ஃபார்ம் ஆனதை நம்ம செய்வோமா? சந்தேகம் வந்த பிறகு நம்ம தவிர்த்து கொள்றோம்னு சொன்னா கன்ஃபார்மா ஹராம்னா எப்படி நம்ம செய்வோம்? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அல் ஹலாலு பையினுன், ஹலால் தெளிவாக இருக்கிறது. இது ஹலால் தெள்ள தெளிவாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தில் இதெல்லாம் ஹலால். அது மாதிரி வல் ஹராமு பையினுன், இதெல்லாம் ஹராம் என்பது விளக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது, அனுமதிக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது, தடை செய்யப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது. பைனஹுமா முஸ்தபிஹாத், அந்த ரெண்டுக்கு நடுவுல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவைகளும் இருக்கின்றன. ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது. அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில மேட்டர்களும் அதுல இருக்கின்றன. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதை விளங்க மாட்டார்கள். அதிகமான மக்கள் என்ன செய்யாது, அந்த டீப்பான விஷயமா இருக்கனால அது உங்களுக்கு புரியாது. அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வது? ஃபமன் இத்தக சுப்ஹாத், யார் ஒருத்தன் சந்தேகமானதை விட்டு விடுகிறானோ, ஹலால புறம் செய்யலாம், ஹராம விட்டு விலகிறான். இது இல்ல ஹலால், ஒரு அலிம்சா ஹலால்ங்கிறார், ஒரு அலிம்சா ஹராம்ங்கிறாரு, மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க பத்துவா. அது ஒரு மாதிரி, அது அவர் சொல்லும்போது கரெக்ட் மாதிரி தெரியுது, இவர் சொல்லும்போது இது கரெக்ட் மாதிரி தெரியுதா? நீ என்ன பண்ணணும்? வேணாம் விட்டுருவோம், சந்தேகம் வந்துருச்சுல. சந்தேகத்தை விடுறதானே ஒரு அறிவாளி செய்யற வேலை. இப்போ ஒருத்தர் தண்ணி கொண்டாந்து பால் தர்றாரு, உங்கள்கிட்ட பால் தருமா என்ன செய்யறாரு? ஒரு ஆள் சொல்றாரு விஷம் கலந்துருக்குங்கிறாரு, இன்னொரு ஆள் விஷம் கலக்கலங்கிறாரு. இப்ப என்ன செய்விய? என்ன செய்யறது கேட்கிற? பால் குடிக்கிறதுக்கு பால் தர்றாங்க, ஒரு ஆள் சொல்ற, அவர் நம்பிக்கையான ஆள் தான், விஷம் கலந்து குடிச்சிடாத. இன்னொருத்தர் வர்றாரு, அதெல்லாம் கிடையாது பண்ணி குடிப்பா. இப்ப என்ன செய்விய? கன்ஃபார்மா இருந்தா தான் குடிப்பீங்களா? எப்படின்னா குடிக்காம இருந்துட்டு போறோம், செத்து போயிட்டு என்ன பண்றது? வேணாம் பண்றீங்களா இல்லையா? அப்ப இதான் மேட்ரு. அப்ப மார்க்கத்துல இப்படித்தான் பண்ணணும். ஒன்னு ஹலாலா ஹராமான்னு டவுட் வந்துருச்சுன்னா அது விஷமா விஷம் இல்லையா அந்த டவுட் மாதிரி இப்படி வச்சுக்கிறங்க. அது விஷமா விஷம் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தால் நம்ம என்ன முடிவு எடுப்போம்? அல்ல இது கேட்பான்ல மறுமையில, ஏன்டா இதுக்கு மட்டும் எப்படி முடிவு எடுத்த? விஷமா விஷம் இல்லையான்னு சொல்லும் போது இப்படி கரெக்டா நீ முடிவு எடுத்த. அப்ப ஹலாலா ஹராமான்னு முடிவு வரும், நீ ஹராம்னு போயிட வேண்டியானே, விட்டுட்டு போயிட வேண்டியானப்பா. சந்தேகம் வந்துருச்சே இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் இத்தக சுப்ஹாத், யார் சந்தேகமானவற்றை விட்டு விலகி கொள்கிறாரோ, இஸ்தப்ரஅ லி தீனிஹி வ இர்லிஹி, அவனுடைய மானத்தையும் அவன் காப்பாற்றிக் கொள்கிறான், அவனுடைய தீனையும் காப்பாற்றிக் கொள்கிறான். சந்தேகமானதை விட்டீங்கன்னா தான் தீனை என்ன செஞ்சுக்கிட்டீங்க? மார்க்கத்தை காப்பாத்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒமன் வக்கா ஃபி சுப்ஹாத், சந்தேகமானதை ஒருத்தன் சாப்பிட்டு விட்டானே, விழுந்து விட்டானே, ஆனால் சந்தேகம் தானே, கன்ஃபார்மா சந்தேகம் தானே சொல்றாங்க, அடிச்சே சொல்லிட்டாங்க ஹராம்னு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை ஒருத்தன் செய்ய ஆரம்பித்தானே, ஆனால் அவனுக்கு உதாரணம் காட்டுறாங்க. எப்படி உதாரணம் காட்டுறாங்க? ஒரு வேலி போடப்பட்டிருக்கிறது. என்ன வேலி? ஒரு தோட்டம், ஒரு வயல், ஒரு பயிர், இன்னொருத்தருக்கு சொந்தமான அந்த வயலா இருக்கிறது. அதை சுத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க? வேலி போட்டிருக்கிறாங்க. நீ ஆடு மேய்க்கிற, உன் வீட்டு இடத்துல ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. ஆடு மேய்க்கும் பொழுது நீ ஆட்டை என்ன செய்யணும்னா, வேலி ஓரத்துக்கு போகுதுல, அப்ப இழுத்துடணும். ஓரத்துல மேய விட்டேன்னு வையி, ஓரத்துல நிக்குமா? அது ஓரத்துல மேய விட்டு, ஓரத்துல மேயறது ஹராம் இல்ல, உன் வீட்டு ஓரம் தான் அது. வயல் இருக்கு, நம்ம வயல் அடுத்தவன் வயல் இருக்குங்க, அவன் வேலையை போட்டு வச்சிருக்கான். நம்ம வயல் எண்டு வரைக்கும் நம்ம இதுதான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த வேலி ஓரத்தில் உள்ள நம்ம இதா இருந்தாலும் இங்க நின்றுகிட்டு தலையை அங்க விட்டுருமே, தாண்டிடுமே, பாஞ்சு கூட குதிச்சிருமே. அப்ப இன்னொருத்தனுடைய வயல்ல போனுச்சுன்னா என்ன கதிக்கு ஆளாவும்? அதை கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு அரசர்களுக்குன்னு சில வச்சிருப்பாங்களாம் அந்த காலத்துல, மன்னர்களுடைய கண்ட்ரோல்ல உள்ளது, கவர்மெண்ட்டுக்கு உள்ளதுன்னு சில வேலி போட்டு வச்சிருப்பாங்க. இது எவனும் உள்ள வரக்கூடாது, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வேலி போடப்பட்ட ஒரு இடத்துல ஓரம் வரைக்கும் நீ போயிடக்கூடாது. அங்கனுக்குள்ள வேலி போட்டிருக்கானா, இங்கனுக்குள்ளே ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த அவ்வளவு தூரம் இருக்கேன், இன்னொரு 10 அடி தானே அப்படின்னு போனா உள்ள போனுச்சு பிடிச்சு பின்னி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவன் ஒருத்தன் சந்தேகமானதில் விழுந்து விடுகிறானோ, கராயின் யரா ஹவுலல் ஹிமா, ஹிமான்னா அரசாங்கத்தால் வேலியிடப்பட்டதை சுற்றி, அரசாங்கம் தனக்கென்று வேலியிட்டு இருக்கிறத
அதை சுற்றி ஆடு மேய்க்கிறானே அவனை போல இவன் இருக்கிறான். அது எங்க போய் விட்டு சமயத்துல யூசிக்கு ஐயோ வாக்கையஹு உள்ளேயே போய் விட்டுரும். அது ஓரத்துல மேய்ச்சிங்கன்னா உள்ளுக்கு போக வேண்டி வந்துடும். அப்போ ஒரு அரசனும் ராஜாவும் ஒரு கவர்மெண்டும் இது தங்களுக்குன்னு எல்லை வகுத்தாங்கன்னா அல்லாஹ் வகுக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய எல்லை தான் எது? இந்த சந்தேகங்களுக்குரியது. இந்த சந்தேகத்துக்குரியதுங்கிறது தான் அல்லாஹ் போட்டிருக்கிற எல்லை. இந்த எல்லைக்கு இந்த பக்கம் நின்றுக்கிறணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமிலிருந்து நம்ம தப்பிப்பதற்கு வழி சொல்றாங்க. சந்தேகமானதை விட்டு பழகு. சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சா ஹராம செய்வோமா? செய்ய மாட்டோம். இது புகாரியில 52வது ஹதீஸ்லயும் 2051வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹலாலுன் பையினுன், ஹலால் தெளிவானது, ஹராமுன் பையினுன், ஹராமும் தெளிவானது, சுபஹாத்தும் பைனதாலிக்க, ரெண்டுக்கு நடுவுல சந்தேகமானதும் இருக்கிறது. மன் தரக்க சுபஹாத்தி, சந்தேகமானது எவன் விட்டு விடுகிறானோ ஃபஹுவலில் ஹராமி அத்ரகு, ஹராம அதை விட அதிகமா விட்டுருவான். சந்தேகத்தை ஒருத்தன் விட்டு பழகுனான் என்று சொன்னால் கண்டிப்பா அவன் ஹராமை விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமிலிருந்து விலகுவதற்கு என்ன சொல்லி தர்றாங்க? இதை சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 624வது ஹதீஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப டவுட் வர்றதை நீங்க விலகிக் கொள்ளுங்க, சந்தேகத்துக்குரியதை விலகிக்கிறங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, எவ்வளவு பெரிய ஒரு மேட்டர்ல சஹாபாக்கள் சந்தேகத்தை தவிர்த்திருக்காங்கன்னு பாருங்க. மக்காவுல ஒரு சஹாபி ஒரு கல்யாணம் பண்றார், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ண உடனே ரசூலுல்லாஹ் மதீனாவுல இருக்கிற காலம், மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு மக்காவுல இவர் என்ன செய்யறாரு? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றார். இஸ்லாமிய ஆட்சிலாம் அங்க வந்துருச்சு, நம்ம கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்ப கல்யாணம் பண்ணவன என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அம்மா ஒரு மூதாட்டி வர்றாங்க. ஒரு மூதாட்டி இந்த மாப்பிள்ள இருக்கார்ல, கல்யாணம் பண்ண மாப்பிள்ள, அவர்கிட்ட சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணிருக்கிற அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, உனக்கும் பால் கொடுத்துருக்கிறேன், நீனும் என்கிட்ட பால் குடிச்சிருக்கிற, அந்த பொண்ணும் பால் குடிச்சிருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, இந்த 2 வயசுக்கு உட்பட்ட வயசுல இவ்வளவு பால் குடித்திருந்தால் அவங்களுக்கு என்ன உறவு வந்துடும்? அந்த தாய் பிள்ளைங்கிற உறவு போயிடும். அப்ப இதை அந்த அம்மா சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு தெரியுமா? அப்படி நிறுத்திடுறாரு. வேணாம், நீ இப்படி இருந்துக்க, நான் போய் மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா கேட்டு அவங்க புது மாப்பிள்ளை அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணிட்டு நீ அப்படி இருக்கணும், இப்படி நிற்போம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், அவங்க ஃபத்வா தந்த பிறகு நான் வாழ்றதா இல்லைன்னு முடிவு செய்யறேன். உடனே கிளம்பி வந்துடுறாரு. எவ்வளவு பெரிய இது கூட என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடின்னு எல்லாம் ஒரு முடிவெடுத்து திடீர்னு இல்லைன்னு போனா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்து. அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நேர புறப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த அம்மா ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் யாரும், அவர் சொல்றாரு, இது வரைக்கும் யாரும் எங்கிட்ட சொன்னது கிடையாது. ஒரு இன்னொரு பொம்பட்டையில் பால் குடிச்சா பரவாயில்ல பேசுவாங்களா இல்லையா, அப்படி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, உனக்கும் பால் கொடுத்துரும் உனக்கும் பால் கொடுத்து 2 பேரையும் பார்த்து சொல்லுது, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைஃப, அது எப்படி சேர்ந்து வாழ முடியும்? கது கீழே சொல்லப்பட்டாச்சுல, 2 பேருக்கும் ஒரு அம்மான்னு சொல்லியாச்சுலப்பா, சொன்ன பிறகு நீங்க எப்படி சேர்ந்து வாழ்வீங்க? அப்ப டவுட் தான், இப்ப கன்ஃபார்ம் கிடையாது. அந்த அம்மா சும்மாவும் சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா சும்மாவும் சொல்லியிருக்கலாம், ஒரு ஆள் தர சொல்றாங்க, அதுக்கு வேற எந்த விதமான விட்னஸ் சாட்சி ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கைஃப கது கீழே, அது எப்படி சொன்ன பிறகு எப்படி? இங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு ஒரு சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருக்குல்ல, வேற யார பத்தி அந்த அம்மா நான் தானே பால் கொடுத்தேன்னு சொல்லுது, கொடுத்து இருக்கலாம்ல, கொடுக்காம இருக்கலாம்ன்ற மாதிரி எதுவும் செஞ்சிருக்கலாம், கொடுத்து இருக்கலாம்லப்பா. அப்ப டவுட் என்ன பண்ணணும்? இதான் சுபஹாத்துங்கிற குழப்பங்கிறது. ஹராமா ஹலாலாம் டவுட்ஃபுல்னு சொல்றோம்ல, இப்ப டவுட் வருமா இல்ல? இதுல ஒரு பொம்பளை திடீர்னு சொன்னால் அது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மைக்கு சாத்தியம் இருந்தால் வேணாம், விலகிக்க. உடனே வேணாமா, நம்ம நீ வேற மாப்பிள்ளைய பாத்துக்க, நான் வேற பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நினைஞ்சாரு, உடனே பிரிஞ்சிட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற இப்படி இருந்தா அற்பமான காசு பணத்தில் இப்படி நடக்க இயலாதா? சந்தேகமானது விட இயலாதா? இது புகாரியில 88வது ஹதீஸாகவும் 2640வது ஹதீஸாகவும் 2660வது ஹதீஸாகவும் இடம் பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். என்ன வழங்கனே? ஹராமில் இருந்து விலகுவதை விட சந்தேகமானதிலிருந்து விலகுதல்ல நம்ம நிக்கணும். ஃபர்ஸ்ட் தர்ஜாவில் நின்றால் அங்க கீழே இறங்கிட மாட்டோம். ஹராம மட்டும்தான் விலகுமே நின்றீங்கன்னா அப்புறம் ஹராமையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். சரியா? அந்த மாதிரி நம்ம பேணிக் கொள்ளணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆள் ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சஹாபி
வேட்டையாடுறதுன்னா நாய் மூலமா வேட்டையாடுறது. நாயை பிடிச்சி பயிற்சி கொடுத்தோம்னா முயலை பிடிச்சிட்டு ஒடியாந்துரும். அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா அது தனக்காக சாப்பிடாது. எல்லா நாயும் பிடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது. வேட்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் வந்து பல்லு படாம தனக்கு தின்றாம அப்படியே கொண்டாந்து முதலாளிட்ட கொண்டாந்து செய்யும், எஜமான்ட்ட கொண்டாந்து கொடுக்கும். அப்ப இந்த சஹாபி வந்து நாய்களுக்கு வேட்டை பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக முயல் இந்த மாதிரியான பிராணிகளை வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டைக்காக வேண்டி. அனுப்பும்போது எப்படி அனுப்பணும்னு சொன்னா பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிடணும். பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும்ல, அறுக்கிறது நாய் தான் கத்தின்னு வச்சுக்கணும். நாயை அனுப்பும் போது முயலை காட்டி அனுப்புறோம்ல, பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு தட்டி விட்டுற வேண்டியதான். அப்ப சொல்லியாச்சு, தக்பீர் சொல்லியாச்சு. போய் பிடிச்சிருச்சா உசுரோட கொண்டு வந்துச்சுன்னா இன்னொருக்கா பிஸ்மில்லா சொல்லி அறுத்துக்கிற வேண்டியது. பிடிச்ச புடியில செத்து போச்சுன்னு வைங்க, நம்ம பிஸ்மில்லா சொல்லியாச்சு, முன்னாடி சொல்லியாச்சு, அது சும்மா சாப்பிடலாம். நாய் போய் பிடிச்சிட்டு வந்து, ஆனா எப்ப சாப்பிடலாம்? அது கடிச்சு கொதறிட்டு வந்தா சாப்பிடக்கூடாது. அது ஒழுங்கா நம்ம வேட்டைக்கான பிடிச்சிட்டு முழுசா தான் கொண்டு வருது, அந்த அதிர்ச்சியில செத்து போயிருக்குது. கடிச்சு அந்த ரத்தம் வந்து அப்படி சாவடிச்சிருந்தால் அது தனக்கு சாப்பிட்டு இருக்குன்னு வந்துடும், நமக்கு பிடிச்சிட்டு வரல. அது பக்குவமா கொண்டாந்து கொண்டு தரும்போது கூட அந்த முயலை வந்து செத்து போயிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல, இன்னொருக்கு அறுக்க வேண்டியதோ இன்னொருக்கு அதுக்கு தக்பீர் சொல்ல வேண்டியது இல்ல. இந்த நாயை அனுப்பி பிஸ்மில்லா சொன்னோம்ல, அதான் கத்தின்னு வச்சுக்கிற வேண்டியதான். அது போய் ஒழுங்கு அறுத்துருச்சுன்னு வச்சுக்கிறங்க. இது வேட்டைக்காக வேண்டி இந்த மார்க்கம் அப்படி சொல்லுது. அவர் அது சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு நாயை அனுப்புறேன், வேட்டை நாயை. அது போய் பிராணியை பிடிக்குது, பிடிச்ச உடனே செத்து போயிருச்சு. பிடிச்சோன்னு செத்து போச்சு. உசுரோட அந்த கேள்வி வராது. ஆனா பக்கத்தில் இன்னொரு நாய் நிக்குது. அவர் சொல்றாரு, நாயை அனுப்புறேன், முயலை பிடிச்சி நிக்குது. தேடி நாய்க்கு பின்னாடியே போனா அவங்களுக்குள்ள முயல் கிடைக்குது. இன்னும் ஒரு நாய், நான் அனுப்புன நாய் ஒன்று நிக்குது, இன்னொரு நாய் பக்கத்தில் நிக்குது. இப்ப நான் என்ன செய்யணும் அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஓ நாய்க்கு தானே நீ பிஸ்மில்லா சொன்ன, ஒரு அந்த நாய் கூட பிடிச்சிருக்கலாம்ல, அத இந்த ஓ நாய் தான் அதை பிடிச்சுன்னு உனக்கு தெரியுமா, சாப்பிடாதங்கிறாங்க. நீ சொன்னது ஓ நாய் அனுப்பும் போது நீ பிஸ்மில்லா சொன்ன, ஓ நாய் தான் பிடிச்சிட்டு அந்த நாய் மட்டும் இருந்தா ஓ நாயின்னு வச்சுக்க, இன்னொரு நாய் இருந்துச்சுன்னு அது கூட அந்த முயலை கடிச்சிருக்கலாம்ல. அப்ப என்ன சொல்றாங்க, அழகா கேட்கிறாரு, உருசிலு கல்வி, என் நாயை அனுப்புறேன், ஒவ்வொரு சம்மி, நான் அதுக்கு பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யறேன், அனுப்புறேன். அனுப்பினோன்னு அஜிது மாகு அல செய்து கல்பன் ஆகிறேன், வேட்டையாடப்பட்ட அந்த பிராணிக்கு பக்கத்துல இன்னொரு நாயை நான் பாக்குறேன். அப்ப லம்மு சம்மி அலை, அதுக்கு நான் பிஸ்மில்லா சொல்லல. அப்ப நான் என்ன செய்யறது, ஒலா அதிரி ஐயுகுமா ஆகத, ரெண்டுல எது வேட்டையாடுதுன்னு எனக்கு தெரியவும் இல்ல. வேற காரணங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, ரெண்டு நாய் நிக்குது, கன்ஃபார்மா தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டே நிக்கிறோம், நம்ம நாய் தான் பிடிச்சிச்சு, வாயில இருந்து பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சா ரெண்டு நாய் நிக்கிறது கவலைப்பட தேவையில்லை. அது பேசிக் இல்லாத சந்தேகம். கன்ஃபார்மா தெரியல, இது நம்ம நாய் வேட்டையாடுச்சா இன்னொரு நாய் வேட்டையாட தெரியல, நான் என்ன செய்யறதுன்னு, லாத்தா குல், அதை சாப்பிடாத. நீ பிஸ்மில்லா சொல்லி வேட்டை முறைப்படி செஞ்சு இருந்தாலும் நீ அந்த நாய அந்த முயல் என்ன செய்யக்கூடாது, முயலை அந்த பிராணியவோ சாப்பிடாத. ஏன்னா இன்னமா சம்மை தாளா கல்விக்க, நீ அனுப்புன நாய்க்கு தான் நீ பிஸ்மில்லா சொன்னியே தவிர உலம் து சம்மி அல்லல்லாஹர், மற்ற நாய்க்கு என்ன செய்யல, நீ பிஸ்மில்லா சொல்லலப்பா. இது புகாரியில 2054வது ஹதீஸா இருக்கிறது. இப்ப என்ன செய்யறாங்க, சந்தேகத்துக்கு இடமானதுன்னு வரும்போது ரசூலுல்லாஹ் கொடுக்கிற ஃபத்வா என்ன, பால் கொடுத்த சந்தேகம் வருது பிரிஞ்சிரு, ஓ நாய அந்த நாயான சந்தேகம் வருது வேணா விட்டுரு. இதான் முஸ்லிம்கள் தீனை கடைப்பிடிக்க வேண்டிய சரியான முறை. என்ன டவுட் வருதா அதோட விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு